ஹலோ எவ்ரிவன். நம்ம லாஸ்ட் வீடியோவில் ப்ளவுஸ்லேருந்து எப்படி மெஷர்மெண்ட் எடுத்து நோட் பண்ணணும்னு கிளியராக பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம எடுத்த மெஷர்மெண்ட்லாம் வச்சு எப்படி கிளாத்தில் பர்ஃபெக்டாக மார்க் பண்ணி கட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த மெஷர்மெண்ட்லாம் எப்படி எடுக்கணும்னு நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ நம்ம இந்த மெஷர்மெண்ட்லாம் வச்சு எப்படி கிளாத்தில் மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஃபஸ்ட்டு நம்ம கிளாத்தை இந்த மாதிரி எடுத்து போட்டிருக்கோம். நம்ம ஃபோல்டிங் சைடு நம்மளை பார்த்தா மாதிரியும் கரை சைடு அந்த பக்கம் இருக்க மாதிரியும் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த கிளாத்தில் கீழே நமக்கு பிசுராக இருந்துச்சுன்னா அதில் ஒரு 1/4 இன்ச்சில் ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பேக் பார்ட்டில் சீம் அலவன்ஸ் மடிச்சு அடிக்கிறதுக்கு 1.5 இன்ச் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த 1.5 இன்ச்சை இங்கே மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க்கிங்க்கு நேராக இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு பேக் பார்ட்டோட ரெடி மெஷர்மெண்ட் 12.5 இன்ச்சஸ். அதை கரெக்டாக இந்த லைனுக்கு மேலே வச்சு மேலே மார்க் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம ஷோல்டர் ஜாயினிங்க்கு 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் சொல்லியிருந்தோம். அந்த 1/2 இன்ச்சை அதுக்கு மேலே மார்க் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த 2 மார்க்கிங்க்கு நேராக ஸ்ட்ரெயிட்டாக லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஷோல்டரோட மெஷர்மெண்ட் மார்க் பண்ணணும். நம்ம ஷோல்டரோட மெஷர்மெண்ட் டோட்டலாக நமக்கு 5.75 இருந்துச்சு. அதை இந்த கிளாத்தோட ஸ்டார்டிங்கில் வச்சு 5.75 எங்கே இருக்கோ அங்கே ஒரு மார்க் பண்ணுங்கள். இப்போ இந்த மார்க்கிங்லேருந்து நம்ம ஹார்மோலோட லென்த் மார்க் பண்ணணும். நம்ம மேலே ஷோல்டருக்கு என்ன மெஷர்மெண்ட் வச்சோமோ அதே 5.75 நான் கீழேயும் ஹார்மோலோட லென்த்தாக மார்க் பண்ணிக்கிறேன். கரெக்டாக நம்ம டேப்பை மேலே லைன் போட்டிருக்கோம்ல அங்கே வச்சு மார்க் பண்ணுங்கள். கீழே லைன்லேருந்து மார்க் பண்ணக்கூடாது. மேலே லைன் போட்டிருக்கிறதுலேருந்து 5.75 எங்கே இருக்கோ அங்கே ஒரு மார்க் பண்ணுங்கள். இப்போ நம்ம மார்க் பண்ணதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக லைன் ட்ரா பண்ணிவிட்டு இந்த சைடு செஸ்ட் மெஷர்மெண்ட் மார்க் பண்ண ஸ்ட்ரெயிட்டாக லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அளவு ப்ளவுஸ்லேருந்து அப்பர் பாடியோட மெஷர்மெண்ட் நமக்கு 36ன்னு இருந்துச்சு. இந்த 36ஐ டிவைடட் பை 4ன்னு பண்ணோம்னா நமக்கு 9 இன்ச்சஸ்னு வரும். இந்த 9 இன்ச் கூட ஒரு 1/2 இன்ச் லூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு அப்பர் பாடியோட ரெடி மெஷர்மெண்ட் 9.5 இன்ச்சஸ். இந்த 9.5 இன்ச்சஸ் தான் நம்ம இங்கே மார்க் பண்ணுவோம். கரெக்டாக டேப்பை ஸ்டார்டிங்கில் வச்சு 9.5 இன்ச்சஸ் எங்கே வருதோ அதை இந்த லைனுக்கு மேலே மார்க் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதுக்கு நம்ம சீம் அலவன்ஸ் 1.5 இன்ச்னு கொடுத்துருப்போம். அந்த 1.5 இன்ச்சை இங்கே மார்க் பண்ணுங்கள். இதை மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஹார்மோலோட கர்வ் ட்ரா பண்ணிடலாம். இந்த கார்னரில் டேப்பை வச்சு 1 இன்ச் மேலே மார்க் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஹார்மோலோட லைன் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம்ல அங்கே சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. இப்போ நம்ம ஹார்மோலோட கர்வ் ட்ரா பண்ணுறதுக்கு இந்த சென்டர் பாயிண்ட்டு நம்ம 1 இன்ச் மார்க் பண்ணோம்ல அந்த பாயிண்ட்டு இந்த செஸ்ட் மெஷர்மெண்ட் இதெல்லாம் கனெக்ட் ஆகிற மாதிரி இந்த கர்வ் ட்ரா பண்ணுங்கள். இந்த மாதிரி மார்க் பண்ணாலே கரெக்டாக வரும். இல்லை நீங்கள் பிகினராக இருக்கீங்க, உங்களுக்கு இதை மார்க் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா நம்மக்கிட்ட இந்த ப்ராடக்ட் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கர்வ் நமக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண நம்ம ஸ்லீவ் சர்க்கம்ஃபரன்ஸ் 15 இன்ச்சஸ் நோட் பண்ணியிருக்கோம்ல இதை 2ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு 7.5 இன்ச்சஸ் இருக்கும். இப்போ இந்த 7.5 இன்ச்சஸ் இந்த கர்வில் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். நம்ம ரெடி மெஷர்மெண்ட்லேருந்து கரெக்டாக இந்த மாதிரி மெஷர் பண்ணிக்கிட்டே வாங்க. நம்ம இங்கே 9.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணோம்ல அது வரைக்கும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். இப்போ நமக்கு 8 இன்ச்சஸ்னு இருக்குது. ஏன்னா நம்ம 1/2 இன்ச் இதில் சீம் அலவன்ஸ் ஆட் பண்ணி மார்க் பண்ணியிருக்கோம்ல 9.5 இன்ச்சஸ். அதனால நமக்கு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்குது. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அது கரெக்ட் ஆகிடும். இப்போ இந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வேஸ்ட்டோட மெஷர்மெண்ட் மார்க் பண்ணணும். நம்ம வேஸ்ட்டோட மெஷர்மெண்ட் 32.5 இருந்துச்சு. இதை டிவைடட் பை 4 பண்ணிங்கன்னா 8.25 இன்ச்சஸ் வரும். இந்த 8.25 இன்ச்சஸை நம்ம கீழே கிளாத்தோட ஸ்டார்டிங்கில் 8.25 இன்ச்சஸ் எங்கே இருக்கோ அங்கே ஒரு மார்க் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம டாட் பிடிக்கிறதுக்காக 1 இன்ச் சீம் அலவன்ஸ் விட்டோம். அந்த 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத்துக்காக 1.5 இன்ச் சீம் அலவன்ஸ் சொல்லியிருந்தோம். அந்த 1.5 இன்ச்சும் மார்க் பண்ணுங்கள். இப்போ வேஸ்ட்டோட மெஷர்மெண்ட் மார்க் பண்ணி முடிச்சுட்டு நம்ம அப்பர் பாடிக்கு மெஷர்மெண்ட் பண்ணதும் இந்த வேஸ்ட்டோட மெஷர்மெண்ட்டையும் இந்த மாதிரி லைன்ஸ் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம நெக்கு மார்க் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நெக்கோட வித்து நமக்கு 2 இன்ச்சஸ் ப்ளஸ் 1/2 இன்ச்சஸ் தையலுக்கு ஆட் பண்ணி 2.5 இன்ச்சஸ் நெக்கோட வித்து. அதை கிளாத்தோட ஸ்டார்டிங்கில் வச்சு 2.5 இன்ச்சஸ் எங்கே இருக்கோ அங்கே ஒரு மார்க் பண்ணுங்கள். இப்போ நமக்கு இந்த ஷோல்டரோட மெஷர்மெண்ட் கரெக்டாக 3.25 இன்ச்சஸ் இருக்கும். இதை செக் பண்ணிக்கோங்க. இந்த 3.25 இன்ச்சஸ் இப்போ கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நெக்கோட லென்த் மார்க் பண்ணிக்கலாம். நெக்கோட லென்த் நமக்கு டோட்டலாக 8 இன்ச்சஸ். ஸோ இந்த 8 இன்ச்சஸை கரெக்டாக நம்ம மேலே லைன்ஸ் போட்டுக்கோம்ல அதுக்கு மேலே டேப்பை வச்சு 8 இன்ச்சஸ் எங்கே இருக்கோ அங்கே ஒரு மார்க் பண்ணுங்கள். இப்போ இந்த 8 இன்ச் மார்க் பண்ணதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வித்தில் நம்ம மேலே நெக்குக்கு எவ்வளோ இன்ச்சஸ் வச்சோமோ அது கீழே வித்துலேயும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த லைன் ட்ரா பண்ணுங்கள். உங்களுக்கு நெக்கு நல்லா ஷேப்பாக கிடைக்கணும்னா நம்ம கீழே வித்தில் லைன் போட்டிருக்கோம்ல அதிலேருந்து ஒரு 1/2 இன்ச் வெளியே மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிராஸாக லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இதில் நான் யூ நெக் மார்க் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன நெக் வேணுமோ நீங்கள் அந்த நெக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் இப்போ தான் ப்ளவுஸ் ஃபஸ்ட் டைம் ஸ்டிச் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் யூ நெக்கை மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.
நெக்ஸ்ட்டு கீழே நம்ம வேஸ்ட்டோட மெஷர்மெண்ட் பண்ணோம்ல, அதில் இருந்து சென்டர் வந்து மார்க் பண்ணுங்கள். இப்போ அந்த மார்க்கிங்லேருந்து மேலே 3 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிவிட்டு இந்த சைடு 1/4 இன்ச் இந்த சைடு 1/4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம பேக் சைடோட டாட்டு. இப்போ நம்ம பேக் பார்ட் மெஷர்மெண்ட் எல்லாமே மார்க் பண்ணி முடிச்சிட்டோம். இதை அப்படியே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கீழே பிசுறாக இருக்க கிளாத்தை வெட்டுறதுக்கு 1/4 இன்ச்சில் லைன் போட்டிருப்போம். அதை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துடுங்க. நெக்ஸ்ட்டு நான் இதில் எப்படி கட் பண்ணுறனோ அதே மாதிரி கட் பண்ணுங்கள். நம்ம மார்க்கிங் வந்து எங்கே போட்டிருக்கோமோ அப்படியே வந்து கட் பண்ணிகிட்டே வாங்க, உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா பொறுமையாக கட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் கிளாத்தில் கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து அதில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு கரெக்டாக வந்துருச்சுன்னா நெக்ஸ்ட்டு வேஸ்ட்டான கிளாத் வந்து ஏதாவது எடுத்து அதில் மார்க் பண்ணி கட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ப்ளவுஸ் பீட் வாங்கி அதில் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பர்ஃபெக்டாக வரும். இப்போ நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ கீழே மடிச்சு அடிக்கிறதுக்கு லைன் போட்டிருக்கோம்ல, இங்கே வந்து ஒரு சிசர் கட் போடுங்க. நெக்ஸ்ட்டு ஹார்மோல் கிட்ட 9.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணோம்ல, அங்கே வந்து ஒரு சிசர் கட் போடுங்க. இவ்வளோ தான் நம்ம பேக் பார்ட்டோட கட்டிங். உங்கள் எல்லாருக்கும் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டோட மார்க்கிங் இதே மாதிரி கிளியராக நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு பார்ட்டும் தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பிகினர்ஸ்க்கு வந்து ஈஸியாக இருக்குன்றனால தான் இந்த மாதிரி தனித்தனியாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அப்லோட் பண்ணுறோம். டைலரிங் கற்றுக்கிற உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். டைலரிங் கற்றுக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ஃப்ரண்ட் பார்ட் எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுறதுன்னு கிளியராக பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.